ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டிவோஷனில் பார்க்க போகிற அதிகாரம் 1 சாமுவேல் 22வது அதிகாரம். இந்த இடத்துல வந்து 2 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நபர் வந்து அஹ், சவுலிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாவீது என்கிற நபர். அத்துல்லம் அப்படின்ற ஒரு கெபிக்குள்ள ஒரு குகைக்குள்ள அடைக்கலம் புகுறான். அந்த இடத்துல வந்து தன்னுடைய தாய் தந்தை பார்க்க முடியுது. அவங்க வராங்க, சகோதரர்கள் வராங்க. அப்புறம் வந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு வந்து மோவாபினுடைய ராஜா கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தாவீதினுடைய நோக்கம். அதை தவிர கிட்டத்தட்ட 400 பேர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், ரைட், கடன்பட்டவர்கள், முறுமுறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவங்களும் வந்து தாவீது அண்டைக்கு வந்து அந்த கெபிக்குள்ள தஞ்சம் புகுறாங்க. யோசித்து பாருங்க, 400 பேர் எப்பவுமே உங்களை சுற்றி முழுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு தலைவனாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு மண்டையை பிச்சுக்கலாம் அப்படின்னு போல தான் இருக்கும், ரைட். ஆனால் தாவீது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக தன்னுடைய தாய் தந்தைக்கு அடைக்கலம் பார்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த 400 பேருக்கு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஊழியம் செய்கிறான். ஸோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 22வது அதிகாரம் 5வது வசனத்தில், காத் என்னும் தீர்க்கதரிசி, இந்த இடத்துல இருக்க வேணாம்ப்பா, நீ இந்த இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வராரு. ரொம்ப சமாதானமான ஒரு வாழ்க்கை. அவன் குகையில் இருந்தாலும் கூட, கெபியில் இருந்தாலும் கூட, ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருந்தது. இது வந்து 1 சாமுவேல் 22ல் முதல் பகுதி. 2வது பகுதி வந்து நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். நீங்கள் 7வது வசனத்திலிருந்து, சவுல் வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருக்கான். அவனை சுற்றி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ அவனை சுற்றி இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவர்களோ கடன்பட்டவர்களோ முறுமுறுக்கிறவர்களோ இல்லை. அந்த இடத்துல யார் தெரியுமா அங்கே முறுமுறுத்துட்டு இருக்கா? சவுல் தான் முறுமுறுத்துட்டு இருக்கான். தாவீது ராஜாவாயிடுவானா? ஏன் பையன் தாவீதோடு சேர்ந்து போயிட்டானே? தாவீது உங்களுக்கு திராட்சை தோட்டத்தெல்லாம் கொடுத்துருவானா? தாவீது இப்படி பண்ணுவானா? தாவீது அப்படி பண்ணுவானா? அப்படின்னு சொல்லி ஓன்னு சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ வந்து தோவே அப்படின்ற ஒரு நபர் வந்து, தாவீதை இங்கே பார்த்தேன், அபிமெலக்கோட பார்த்தேன், அகிமெலக்கோட பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து நோ தோபு நோபு நோபு அப்படின்ற ஊருக்கு போயிட்டு 22வது அதிகாரம் 19வது வசனம், கிட்டத்தட்ட 85 பேரை கொன்னுடுவாங்க. ஏன் கொன்னுவாங்கன்னா, அவங்க தாவீது இருக்கிற இடத்த காமிக்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவனை மட்டும் கொலை பண்ணுறது இல்லாமல் ஸ்திரீகள், பிள்ளைகள், கழுதைகள், அவங்களோட சேர்ந்த எல்லாரையும் கொன்னுடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவன். இப்போ 2 நபர். ஒரு தலைவன் வந்து சவுல், முழுக்க முழுக்க மாமிச சிந்தையில் இருக்கக்கூடியவன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நோபுன்ற பட்டணத்தில் இருக்கிற ஆசாரிய பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆசாரியையும் கொன்று போட்டாங்க. ஒரே ஒரு ஆசாரி மட்டும் தப்பிச்சு ஓடிடுவான். ஆன் தி அதர் ஹேண்ட், இன்னொரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது. அவனுடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கும். அவன் ஜீவனும் சமாதானமுமா இருப்பான். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் பவுல் சொல்கிற மாதிரி தான், ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயியாக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டே இருந்துட்டு சவுலை போல ஒரு மரணத்தை பிழைப்பிக்கிறீங்களா? அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முறுமுறுக்கும் பொழுது நீங்கள் தாவீதை போல ஜீவனுள்ள வாழ்க்கையை கொண்டு அவங்களுக்கு ஊழியம் செய்து அவங்கள ஒரு ஜீவனுள்ள இடத்துக்கு கூட்டு போகிறீங்களா? இன்ஃபேக்ட் இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரத்தில் இந்த இவனை சுற்றி இருக்கிற 400 பேர் 600 பேர் ஆயிடுவாங்க. அந்த 600 பேருக்கு வந்து போரில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லி கொடுத்துட்ருப்பான். ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படி போர் வீரர்கள் ஆனார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தாவீதினுடைய ஜீவனுள்ள ஊழியத்தின் நிமித்தமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அது கெபியாக இருந்தாலும் சரி, அல்லது பாதுகாப்புள்ள ஒரு இடமா இருந்தாலும் சரி, அந்த ஜீவனுள்ள சிந்தையை, ஆவிக்குரிய சிந்தையை கொண்டு அந்த ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதுன்றது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பாக்கியம். இன்ஃபேக்ட் 2 கொரிந்தியர் 3ல் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கு விடுதலையும் இருக்கிறது. இது இன்னைக்கு உள்ள டிவோஷன்.